ஹெஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலுக்கும் நடுவில் யுத்தம் ரொம்பவே தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கிலான ஏவுகணைகளை ஹெஸ்புல்லா கிட்ட இருந்து கைப்பற்றி இருக்கிறதா இஸ்ரேலோட ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்க அதே டைம்ல ரஷ்யாவுக்கு இப்போ ஒரு புதுசா தலைவலி ஆரம்பிச்சிருக்கு. நடக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் லெபனான் யுத்தத்தினால அது என்ன பிரச்சனை? ரஷ்யாவோட ஆயுதங்கள் இஸ்ரேலோட கைகளில் சிக்கியிருக்கு. அந்த ஆயுதங்களை உக்ரைனுக்கு அனுப்புறதுக்கு அமெரிக்கா ஒரு பெரிய ப்ரெஷரை போடுவாங்க. இஸ்ரேல் இப்போ ரொம்பவே ஒரு முக்கியமான சுச்சுவேஷன்ல மாட்டியிருக்காங்க. அமெரிக்காவோட சப்போர்ட்டுக்காக ரஷ்யாவை எதிர்க்கிறதான்னு சொல்லிட்டு 10வது குறைக்கு அமெரிக்காவோட பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இப்போ என்ன நடந்துருக்குன்றதையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நானும் உங்கள் இருக்கேன் தாம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். இஸ்ரேல் விசஸ் ஹெஸ்புல்லா இந்த யுத்தமானது உலகத்தில் இருக்கக்கூடிய ராணுவ வல்லுநர்கள் இல்லை ராணுவம் சம்மந்தப்பட்ட அந்த ஆராய்ச்சி செய்பவர்கள் எந்த அளவுக்கு கணிச்சாங்களோ அதை விட ரொம்பவே மோசமாக போயிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இஸ்ரேல் உள்ளே போகிறதுக்கு திணறிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு டனல்ஸா ஸ்கொயர் கிலோமீட்டர் வைஸ் இன்ச் பை இன்ச்சா உள்ள முன்னேறக்கூடிய இஸ்ரேலோட வேகம்ன்றது கணிசமான அளவில் அதிகமாகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹெஸ்புல்லாவை பார்த்தோன்னா இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர அவங்களோட டனல்ஸை ஒவ்வொன்றா கேப்சர் பண்ண இவங்க அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இஸ்ரேலுக்கு நிறைய கேஷுவாலிட்டிஸ் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய தகவல்கள் வெளியில் வரலனாலும் இஸ்ரேலுக்கு கணிசமான சோல்ஜர்ஸோட உயிரிழப்புன்றது உள்ளே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி பார்த்தோன்னா சமீபத்தில் ஒரு 5 நபர்கள் வரைக்கும் இறந்ததாக சொன்னாங்க. ஆனால் இஸ்ரேலோட மீடியாஸோ இல்லை இஸ்ரேலோட கவர்மெண்ட்டோ இந்த ஒரு கிளைமை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. அங்கே இருக்கக்கூடிய வார் பிளாகர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய சில டெலிகிராம் சேனல்ஸில் மட்டும்தான் இப்படி ஒரு செய்தியானது வெளியில் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த 2 தரப்புக்கும் நடுவில் யுத்தமானது ரொம்பவே தீவிரமாக நடந்துட்டு இருக்கப்போ இதில் முக்கியமான கேம் சேஞ்சராக பார்க்கப்படுறது ஹெஸ்புல்லா சைட் பார்த்தோன்னா. ஏன்னா ஹெஸ்புல்லா கிட்ட பெரிய மிசைல் ஆர்சனல் இருந்துச்சு. இப்போ இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக்ஸ்னாலையும் ரிப்பீட்டட் ரைட்ஸ்னாலையும் சதர்ன் லெபனன்ல லிதானி ரிவர்லேருந்து சதர்ட் சைட் தெற்கு பகுதிகளிலையும் தென்கிழக்கு பகுதிகளிலையும் ஹெஸ்புல்லாவோட மிசைல் ஆர்சனல்ன்றது ரொம்பவே டெப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம், குறைய ஆரம்பிச்சிருக்கு. மிசைலை பொறுத்த வரைக்கும் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸும் இல்லை ஒரு 40லேருந்து 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த மீடியம் ரேஞ்ச் இருக்கக்கூடிய மிசைல்ஸும் கம்ப்ளீட்டாக ஒரு 90% வரைக்கும் அவங்க கிட்ட டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இப்போதைக்கு அவங்க கிட்ட ஸ்டாக்ஸில் இருக்கிறது பார்த்தோன்னா ஆன்டி டேங்க் மிசைல்ஸும் ஒரு சில எம்எல்ஆர் சிஸ்டம் மட்டும்தான் ஹெஸ்புல்லாவோட ஆர்சனல்ல இந்த சதர்ன் லெபனன்ல ரத்வான் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவாங்கல்ல, ஹெஸ்புல்லாவோட ஒரு எலைட் யூனிட் அவங்களோட கண்ட்ரோலில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இஸ்ரேல் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வளைச்சு அவங்க கிட்ட இருந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு டனல்ஸ்லையும் பாஸ்ட் ஒரு 2 நாளில் பார்த்தோன்னா 7 கண்டெய்னர் ட்ரக்ஸில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஆயுதங்களானது வெறும் 3 டனலில் கிடச்சிருக்கு. இன்னும் எக்ஸாக்ட் கவுண்ட்ஸ் சொல்லணும்னா ஆயிரக்கணக்கான கார்னட் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸும் ரஷ்யாவோட தயாரிப்பு இது. அது மட்டும் இல்லாமல் அல்மாஸ் மிசைல்ஸும் நிறைய இந்த ஹெஸ்புல்லாவோட டனல்ஸ்ல இருந்து கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 3 ட்ரக்ஸ்ன்றது சாதாரணமான ஒரு கவுண்டே கிடையாது. அதுவும் ஆயிரக்கணக்கானது சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில டனல்ஸ் நாங்கள் எங்களோட சர்வேலன்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இதை நாங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டோம்னா சில 10,000கள் அட்லீஸ்ட் ஒரு 20,000-30,000 ராக்கெட்ஸ் ஆகுது எங்களுக்கு கிடைக்கும். அதில் ரஷ்யாவோட ஆயுதங்களும் அடக்கணும் IDF இன்னைக்கு அவங்களோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ பிரச்சனையாக மாறும்னா ஒன்று டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்னு நம்ம நினைப்போம். ரஷ்யாவோட ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு போச்சுன்னா அமெரிக்காவுக்கு இது மூலமா ஹிண்ட் கிடைச்சிடும். இல்லை ரஷ்யாவுக்கு எதிராக இஸ்ரேல ஒரு சில ஆயுதங்களை உருவாக்குவாங்கன்னு. ஆனால் இது பெரிய பிரச்சனை கிடையாது. ஒருவேளை உக்ரைனுக்கு இந்த ஆயுதங்கள் போச்சுன்னா அது நிலைமையை வேற மாதிரி ஆக்கிடும். இப்போ நம்ம முதல்ல எடுத்தோம்ல ஒரு பாயிண்ட், இது சம்மந்தப்பட்ட டெக்னாலஜிஸை படிக்கிறது இல்லை இதுக்கான கவுண்டர் மெஷர்ஸை இஸ்ரேல் உருவாக்குறதுன்னு அதெல்லாம் பல காலமாக நடந்துகிட்டு இருக்கு. 1967 1970 இந்த யோம் கிப்பர் வாரில் எல்லாமே இஸ்ரேல் கிட்ட பல ரஷ்யாவோட வெப்பன்ஸ் ஆனது கிடச்சிது. T-54 T-55 பீரங்கி எல்லாமே அதிக எண்ணிக்கையில் எகிப்தியன் ஃபோர்ஸஸ் கிட்ட இருந்து இந்த இஸ்ரேல் கைப்பற்றினாங்க. அப்போ இஸ்ரேல் என்ன தெரியுமா பண்ணாங்க? அதை அழிக்கலை, அதை வேஸ்ட்டாகவும் கொண்டு போய் குப்பையிலையும் போடலை. அதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி சோவியத் ரஷ்யா டேங்க்ல அமெரிக்காவோட தொழில்நுட்பத்தை புகுத்தி பல காலங்களுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கட்டத்துக்கு மேலே போய் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதோட சேஸ் அப்படியே எடுத்து அவங்களோட அடுத்த கட்ட பீரங்கிகளை உருவாக்குறது, அதை ஆர்ம்டு பர்சனல் கேரியர்ஸாக மாற்றுறது, ஆட்களை கொண்டு போய் விடுறதுன்னு சொல்லிட்டு என்ன வகையிலலாம் இந்த எகிப்தியன் ஃபோர்ஸஸ் கிட்ட இல்லை மற்ற அரபு நாடுகள் கிட்ட இருந்து எடுக்க முடிஞ்சதோ ஆயுதங்களை அதை அப்படியே இஸ்ரேலோட ஃபோர்ஸஸ்க்கு ஃபேவராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரேபிட் டெப்ளாய்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த யுத்தியை இஸ்ரேல் பயன்படுத்துறதுனால ரொம்பவே சீக்கிரமாக அவங்களோட படைகளை கொண்டு போய் குவிக்க முடிஞ்சது.
கம்மியான செலவில் புதுசாக ஒரு ஆயுதத்தை வாங்காமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தையே கொஞ்சம் மெருகேற்றி அதோட டெக்னாலஜிஸை சிலதை மாற்றி இஸ்ரேல் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் 2006 லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு யுத்தம் நடந்தது. அந்த சமயத்திலையும் அதிகப்படியான இந்த மாதிரி ஆயுதங்களை ஹெஸ்புல்லா இந்த மாதிரி நிறைய ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸை இஸ்ரேல் கிட்ட இழந்தாங்க. அப்போ எடுத்துகிட்டு போய் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மிசைல் எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா ஒரு ஆயுதமானது கைப்பற்றப்படுது. அப்படி கைப்பற்றப்பட்ட அந்த ஆயுதம் நம்மோட தரப்புக்கு எதிராக நிறைய நாசகர வேலைகளில் ஈடுபடுதுன்னா, நம்ம படைகளை இல்லை நம்ம படையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை பீரங்கிகளை எப்படி இதுகிட்ட இருந்து காப்பாற்றுறதுன்னு முதல்ல அதை பிரித்து மேய்ஞ்சி படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி படிக்க ஆரம்பிக்கிறப்போ, ஓ இதில் இந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல இந்த மிசைல் வந்து இப்படி ஒர்க் ஆகுது, இந்த இடத்துல இது வந்து லேசரை வச்சு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணிட்டோம்னா இந்த மிசைல் வந்து நம்மளோட பீரங்கியை அழிக்காது, இந்த மிசைல் கிட்ட இருந்து நம்மளோட க்ரூ மெம்பர்ஸையும் நம்மளோட தாங்கிகளையும் காப்பாற்றிடலான்னு அந்த வகையிலையும் சில ஸ்டடீஸை பண்ண ஆரம்பிச்சு பல அட்வான்ஸ்டு ப்ரொடக்ஷன் சிஸ்டமும் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதன்படி நிறைய அப்கிரேட்ஸ் ஆனதும் நடந்திருக்கு. ஸோ இது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவில் நடக்கிற பிரச்சனை இல்லை, இதோட இது முடிஞ்சிரும்னா நம்ம இதை பற்றி மட்டுமே டிஸ்கஸ் பண்ணால் போதும். ஆனால் இந்த இடத்துல பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, நேராக மிடில் ஈஸ்ட்லேருந்து சில ஆயிரம் கிலோமீட்டர்கள் ட்ராவல் பண்ணி ரஷ்யா உக்ரைன் பார்டருக்கு போகுது. ரஷ்யா உக்ரைன் பார்டரில் இப்போ நிலைமை என்ன நடந்துட்டு இருக்குன்றது தெரியும். உக்ரைனுக்கு ஒரு பக்கம் ஆயுத தட்டுப்பாடு, இன்னொரு பக்கம் ஆட்கள் தட்டுப்பாடு. ஆட்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆயுதங்களை கொடுங்க, இருக்கிற நபர்களை வச்சு என்னால் கண்டிப்பாக ரஷ்யாவை ஜெயிக்க முடியும்னு இன்னமும் ஜெலன்ஸ்கி அவரோட அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கார். இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஆரம்பத்தில் நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்தாங்க, நாங்கள் வந்து எந்த தரப்புக்கும் போக விரும்பலன்னு. ஆனால் என்னைக்கு ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் கோஆப்ரேஷன்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சதோ, சிரியாவில் ரஷ்யாவோட மூமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சதோ, அமெரிக்காவோட ப்ரெஷராலையும் இல்லை, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்கன்னா, அமெரிக்காவோட க்ளோசஸ்ட் அலை, அமெரிக்காவோட நட்பு நாடுகளில் முதல் இடத்துல யார் இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா மிடில் ஈஸ்டில் இவங்க தான். அதே பக்கம் ரஷ்யாவை பார்த்தோன்னா, ரஷ்யாவை இவங்க பகச்சிக்கிட்டதே கிடையாது. ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டெரக்டாக நிறைய விஷயங்களை இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்து செயல்பட்டுருக்காங்க. ரஷ்யாவை இஸ்ரேல் என்னைக்கும் பகைக்கணும்னு நினச்சது கிடையாது. அதே நிலைமை தான் ரஷ்யாவுக்கும். இஸ்ரேலை என்னைக்கா இருந்தாலும் நம்ம பகைச்சிக்க கூடாது, எந்த நாள்லையும் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஆனால் இப்போ சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னாலையும் மிடில் ஈஸ்ட்லையும் ரஷ்யா உக்ரைன் போர்லையும் பல கட்ட எஸ்கலேஷன் ஆகிட்டே இருக்கிறதுனாலையும் இவங்களோட உறவுகளில் பல விரிசல்கள் ஏற்பட்டிருக்கே தவிர ஒட்டுமொத்தமாக உறவை முறிச்சுக்கல. ஏன்னா சிரியாவில் என்ன மாதிரி கேம் நடக்குதுன்னு தெரியும். ரஷ்யாவை இஸ்ரேல் கண்டிப்பாக அப்போஸ் பண்ண மாட்டாங்க. அப்போஸ் பண்ணால் லெபனன் பார்டர்லையும் சரி இல்லை சிரியாவில் நடக்கக்கூடிய இஸ்ரேலோட அந்த மூமெண்ட்ஸ்க்கும் பல சிக்கல்களானது ஏற்படும். இதனால் உக்ரைன் போரில் நேரடியாக நாங்கள் உதவிகளை பண்ண மாட்டோம்னு ஆல்ரெடி இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஜெலன்ஸ்கி ஒரு யூதர், ஜெலன்ஸ்கி நிறைய ரெக்வஸ்ட்டை இஸ்ரேலோட கவர்மெண்ட்டுக்கு டேரெக்டாக வச்சார். டேரெக்டாக வச்சது மட்டும் இல்லாமல் பல நாடுகளை பயன்படுத்தி, பல நாடுகளோட அந்த இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தி இஸ்ரேலை ப்ரெஷர் பண்ணாங்க. அயன் டோம் சிஸ்டமே எங்களுக்கு கொடுத்தே தீரணும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட அட்வான்ஸ்டு ப்ரொடக்ஷன் சிஸ்டம், அவங்களோட டேங்க்ஸில் என்னெல்லாம் பயன்படுத்திருக்காங்களோ அது சம்மந்தப்பட்ட டெக்னாலஜி எங்களுக்கு கொடுங்கன்னு பல கட்டங்களில் ப்ரெஷர் பண்ணி பார்த்தாங்க. எதுக்கும் இஸ்ரேல் மசியல. அதுக்கப்புறமா சில மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை கொடுக்குறோம், சில தொழில்நுட்பங்களை அஃபென்சிவ் பர்பஸ்க்கு தேவைப்படாத சில தொழில்நுட்பங்களை கொடுக்குறோன்னு இப்போ கூட சமீபத்தில் ஒரு ரேடாரை கொடுத்துருந்தாங்க. மற்றபடி இஸ்ரேல் பெருசாக எதுவும் உதவி பண்ணுறதுக்கான அந்த முயற்சிகள் இறங்கல. ஆனால் இப்போ அதுக்கான ஒரு கட்டாயமானது வந்திருக்கு, இல்லை இப்போ அதுக்கான ஒரு நிலைமை வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு சில ஆயிரம் ராக்கெட்ஸை இவங்க கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, இதை இஸ்ரேல் மூலயமா அமெரிக்கா உக்ரைனுக்கு புஷ் பண்ணுறதுக்கான அந்த சினாரியோஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, இது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம்? உண்மையிலேயே வந்து இஸ்ரேலால் இந்த அளவுக்கு ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்க முடியுமாட்டது, அது முழுக்க முழுக்க இஸ்ரேலோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போது நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு, கூடிய சீக்கிரத்தில் ஆஃபீஸ்க்கும் வந்துடுவார். ட்ரம்ப்புக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் எவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது தெரியும். அதேமாதிரி ட்ரம்ப்புக்கும் ரஷ்யாவுக்கு நடுவில் எந்த அளவுக்கு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது தெரியும். ஸோ இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்குறப்போ அதுக்கான வழி இருந்தாலும் ஆயிரக்கணக்கிலான ஏவுகணைகளை, பீரங்கி அழிப்பு ஏவுகணைகளை உக்ரைனுக்கு இஸ்ரேல் மூலயமா ரஷ்யாவோட ஆயுதங்களே கொடுத்து உக்ரைன் கிட்ட சண்டை போட வைக்கிறதுக்கான அந்த வழிகள் இருந்தாலும் இப்போதைக்கு ப்ராக்டிக்கலாக இது ஒரு நடக்காத விஷயம். ஸோ இந்த சமயத்தில் அமெரிக்காவோட எலெக்ஷன்ஸையும் நம்ம கொஞ்சம் பார்த்தே ஆகணும். பெரும்பான்மையான மெஜாரிட்டின்றது ட்ரம்ப்புக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. ஒட்டுமொத்த செனேட் சபையும் இவரோட ஆதரவு இல்லை இவரோட அந்த மெஜாரிட்டி மெம்பர்ஸ்ன்றவங்க ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மோசமான தோல்வியை நோக்கி பைடனோட கவர்மெண்ட்ன்றது இந்த இடத்துல போக ஆரம்பிச்சிருக்கு. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இப்போவே நிறைய மீடியாஸ் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த செஞ்சுரியோட ஒரு பிக்கஸ்ட் கம்பேக்னா இதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா, அப்படியே 2024 இது 2022க்குலாம் போனோன்னா எவ்வளோ பெரிய சர்க்காசம் அவர் மேலே வைக்கப்பட்டுச்சு, இல்லை எவ்வளோ ட்ரால்ஸ்க்குள்ளே ஆனார், நடுவில் இந்த ஹஷ்மணி சம்மந்தப்பட்ட கேஸுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை எல்லாமே வரணுமோ அது எல்லாமே வந்துருச்சு. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கி இந்த எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சிருக்காருன்றப்போ இது யாருக்கு பிரச்சனையோ இல்லையோ, அங்கே உக்ரைனில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இந்நேரத்துக்கு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பார். யூகேவோட போரிஸ் ஜான்சன், அமெரிக்காவோட பிரசிடென்ட் பைடன், வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ், இந்த மாதிரி பல பேரோட கரியரை
இல்லை பல பேரோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விட்ட அந்த ஒரு பெருமை கண்டிப்பாக வேறு யாரையும் சேராது. ஒன் அண்ட் ஒன்லி உக்ரைனோட பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை தான் சேரும். என்னைக்கு இந்த உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவு கொடுக்குறோம், அதுவும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுலாம் நிறுத்த மாட்டோம் பல நாடுகள் இறங்கினாங்களோ, அதில் பெரும்பான்மையான நாடுகளோட அந்த அரசியல் ஆட்சியே ஒன்று கவிழ்ந்து போயிருக்கு, இல்லை எதிர்கட்சி டேக் ஓவர் பண்ணுற நிலைமைக்கு ஆயிருக்கு. இந்த செவரு இன்னும் எத்தனை பேர் காவு வாங்க போதோ தெரியலன்ற மாதிரி, இன்னும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இல்லை இன்னும் உக்ரைனுக்கு வந்து ஃபேவராக பண்ணுற மாதிரி எந்தெந்த நாடுகள் இந்த ட்ராப்பில் சிக்க போகிறாங்கன்றது தான் எனக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. இன்கேஸ் இஸ்ரேல் நாளைக்கு இதேமாதிரி உதவிகளை ஏதாச்சும் உக்ரைனுக்கு பண்ண போய் உக்ரைன்லேயும் இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் ஏதாச்சும் வந்துருச்சுன்னா அதுலேயும் ஆச்சரியப்படுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. சர்க்காஸ்டிக்காக தான் இது எல்லாமே. அண்ட் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, புதினை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்புக்கும் அவருக்கும் நடுவில் நிறைய இன்டெரக்டான ரிலேஷன் பண்ணது இருக்குது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் க்ளோசஸ்ட் அலை. ட்ரம்ப் வந்து ஈரானுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய ஒரு நபர். சைனா விஷயத்தெல்லாம் சொல்லவே வேணாம், ஏன்னா நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ட்ரம்ப்புக்கும் சைனாவுக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. ஸோ இப்போ இந்த மனுஷன் ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறது ஜியோ பாலிட்டிக்ஸில் பல அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ்ன்றது நடக்க போகுது. ஸோ விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஹீட்டப் ஆக ஆரம்பிக்குது. இவர் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா உக்ரைன் போர் என்ன ஆக போகுது, ஈரான் என்ன ஆக போகுது, சைனா சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்ன ஆக போகுது, தாய்வானை வேற ரொம்ப சீண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே குவிக்கஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்றது இதுக்கப்புறம் ஏற்படும்ன்றதை நம்ம நம்பலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு விடுபடுது உங்கள் எல்லாருக்கும்.